Hello friends, welcome to Self Learning Tamil. Engineering Maths la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் higher order linear differential equation with constant coefficient part 1 இது. Engineering Maths related ஆன என்னோட other video links கீழ descriptionல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற new topic higher order linear differential equation with constant coefficient. Higher order na directives வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதுல மேக்ஸிமம் 1 directives தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஹையர் ஆர்டரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லீனியர் டிஃப்ரென்ஷியல்னா பவர் ஆஃப் த directives வில் பி 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன்னா ஈக்குவல் சைன் இந்த ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இந்த வேல்யூஸ் K1 K2 Kn இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதுதான் இதோட மீனிங். இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கலாம். d to the power n into y divided by dx to the power n plus k1 into d to the power n minus 1 into y divided by dx whole power n minus 1 plus k2 into d to the power n minus 2 into y divided by dx power n minus 2 plus etc. up to kn into y will be equal to f of x or q. f of x ங்கிறது என்னன்னா function of x. இங்கே வந்து f of x ன்னு சொல்லலாம் or x ன்னு represent பண்ணா or q. இந்த ஃபார்மில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். f of x ங்கிறது function of x. capital D is equal to d divided by dx க்கு பதிலாக d னும் d to the power n க்கு dn divided by dx n. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பாலிக் ஃபார்ம் கிடைக்கும். d divided by dx க்கு d ன்னு போடும்போது dn வரும் plus k1 into d to the power n minus 1 plus k2 into d to the power n minus 2 up to kn whole. இது எல்லா டேர்ம்ஸ்லையும் y காமனாக இருக்குது. ஸோ y காமனாக எடுத்துக்குவோம். will be equal to q. ரைட் ஹேண்ட் சைட் q இருக்குது. or f of xன்னு போடலாம். function of x. general solution பார்க்கலாம். general solution for this will be y is equal to cf plus pi. y வந்து dependent left side யூஸ் பண்ணுறது எப்போவுமே dependent variable தான் யூஸ் பண்ணுவோம். will be is equal to cfங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பிஐங்கிறது வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த சைடு வர்றது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் தான் வரும். லெஃப்ட் சைடு டிபெண்ட் வேரியபிள்ஸ், ரைட் சைடு வில் பி இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம் y is equal to cf plus pi. இந்த y எப்படி போட்டோங்கிறத பார்க்கலாம். இந்த y இருக்க டேர்ம்ஸில் நம்ம கொஷின் ரிலேட்டட் என்ன வேல்யூ வருதோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். dy by dx இந்த டேர்ம்ஸில் எந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோமோ அது வந்து டிபெண்ட் வேரியபிள்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எந்த டேர்ம் பண்ணுறோமோ அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். இப்போ இந்த டேர்மில் dy by dxன்னு இருக்குது. ஸோ y will be dependent variable, x will be independent variable. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். டிபெண்ட் வேரியபிள் வந்து y, இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து x. ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்துருக்கோம் டிபெண்ட் வேரியபிள் தான் போடுவோம். y will be equal to cf plus pi. இந்த டேர்ம்ஸ் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். dy divided by dt. அப்போது இது டிபெண்ட் வேரியபிள், tங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ இங்கே யூஸ் பண்ணும்போது y is equal to cf plus pi. நெக்ஸ்ட்டு dx divided by dt. இந்த டேர்மில் x தான் டிபெண்ட் வேரியபிள். ஸோ x is equal to cf plus piன்னு போடுவோம். இந்த டேர்மில் z டிபெண்ட் வேரியபிள், z is equal to cf plus piன்னு போடுவோம். இப்படி தான் நம்ம லெஃப்ட் சைடு வேல்யூ டிபெண்ட் வேரியபிள் எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்தோம். நம்மளோட கொஷினில் சிம்பாலிக் ஃபார்மில் தான் கொஷின் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றணும். அது எப்படின்னா டின்னு இருக்க பிளேஸில் எம்ன்னு போடுவோம். அப்போது நம்மளோட ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா d to the power n plus k1 into d to the power n minus 1 plus etc. kn whole power y is equal to q. இப்போது டிக்கு பதிலாக d is equal to mன்னு போடும்போது நம்மளோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்.
எப்படின்னா m to the power n plus a1 m to the power n minus 1 plus a2 into m to the power n minus 2 plus a to the up to a to the an into y will be equal to q. சிம்பாலிக் ஃபார்ம்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சிஎஃப் ஃபைன் பண்ணுவோம். இது எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுறது வந்து சிஎஃப், ரைட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறது வந்து பிஐ. இது உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது புரியும், ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஎஃப்க்கு பார்த்துருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு ஃபைன் பண்ணுறது தான் சிஎஃப். ஸோ d to the power n plus a1 d to the power n minus 1 plus a2 into d to the power n minus 2 plus etc plus an whole y will be equal to 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் சால்வ் பண்ணால் போதும் சிஎஃப்க்கு. அதுக்கு வந்து 4 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட் கேஸ் when roots are real and distinct. டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ரூட் வேல்யூஸாக இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ரியலாக இருக்கணும். அப்புறம் டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட். இதுக்கு வந்து CF will be equal to C1 e to the power m1x plus C2 e to the power m2x plus up to Cn e to the power mnx. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னு புரியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். d square plus d minus 6 into y is equal to 0. இது வந்து சிம்பாலிக் ஃபார்மில் இருக்குது, நாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றும் போது d is equal to mன்னு போட்டோம்னா d ஸ்கொயருக்கு m ஸ்கொயர் வரும். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் m மைனஸ் 6 will be equal to 0 போடும்போது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். நான் -6 மல்டிபிள் பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். -2 +3 போடும்போது -6 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கும். ஸோ நம்மளோட ரூட் வேல்யூஸ் இது ரெண்டு தான், m - 2 into m + 3. அப்போது mோட வேல்யூ 2, -3. m1 is equal to 2, m2 is equal to -3. இப்போ நம்ம கேஸ் 1ல் பார்த்த ஃபார்மேட் படி எழுதும்போது CF is equal to C1 e to the power m1x plus C2 into e to the power m2x plus etc. இந்த m1 m2 வேல்யூஸில் நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? C1 is equal to C1 into e to the power 2x plus C2 into e to the power இங்கே -3 இருக்குது, ஸோ -3x. இதுதான் CFோட ஆன்சர் ஃபார் கேஸ் 1க்கு. கேஸ் 2ல் when roots are real and equal. ஈக்குவல்னா சேம் ரூட் வேல்யூ. இப்போ m1க்கும் 1ன்னு கிடச்சி m2க்கும் 1ன்னு கிடச்சிதுன்னா இதுதான் இதோட மீனிங். அப்போது அதுக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா m1 is equal to m2 is equal to m. இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கும்போது will be equal to mன்னு போடலாம். அதுக்கு CF எப்படி இருக்குன்னா CF will be equal to C1 plus C2 into x whole power e to the power m1x plus C3 into e to the power m2x plus etc. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். d square minus 4d plus 4 into y will be equal to 0. இதுக்கு வந்து ரூட்ஸ் ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு சிம்பாலிக் ஃபார்ம்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்முக்கு எழுதும்போது m square minus 4m plus 4 will be equal to 0. 4க்கு ரூட் எடுப்போம். 2 2s are 4, மல்டிபிள் பண்ணும்போது +4 வரணும், ஆட் பண்ணும்போது -4 வரணும். ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் போடும்போது வேல்யூஸ் வரும். m - 2 into m - 2, m1ஓட வேல்யூ 2, m2ஓட வேல்யூ 2. இந்த கேஸ் வரும்போது நம்ம கேஸ் 2 யூஸ் பண்ணலாம். கேஸ் 2ஓட ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். C1 plus C2x into e to the power m1x plus C3 into e to the power m2x. m1 இது பார்த்துருக்கோம். m1 is equal to m2 is equal to mன்னு. ஸோ இது ரெண்டும் சேம் வேல்யூ.
இதுக்கு நம்ம இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ c1 + c2 into x whole into e to the power 2x ஃபார் கேஸ் 2க்கு. நெக்ஸ்ட்டு கேஸ் 3. when roots are imaginary. இமேஜினரிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கு வந்து CF ஃபார்மேட் எப்படி எழுதுன்னா e to the power alpha x m1ல ப்ளஸுக்கு இந்த சைடு கிடைக்கிறது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. இதுக்கு வந்து CF ஃபார்மேட் எழுதும்போது e to the power இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து இங்கே போடுவோம். e to the power alpha x into c1 cos beta x. இந்த இமேஜினரி வேல்யூஸ் இங்கே வரும். ப்ளஸ் c2 sin beta x. எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். d ஸ்கொயர் ப்ளஸ் d ப்ளஸ் 1 into y is equal to 0. இதுக்கு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 1 is equal to 0. இதுக்கு வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இதோட ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதில் இது வந்து a, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ 1, பி 1, சி 1. இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4 divided by 2 will be equal to minus 1 plus or minus root 3 imaginary divided by 2 will be equal to minus 1 by 2 plus or minus root 3 imaginary divided by 2. இது வந்து alpha value, இது வந்து beta value. நம்மளோட ஃபார்முலா e to the power alpha x into c1 cos beta x plus c2 sin beta x. இந்த ஆல்ஃபா இருக்க இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு ரைட் சைடில் இருக்க இமேஜினரி வேல்யூஸ் இந்த பீட்டா இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட CF will be equal to e to the power minus 1 by 2 into x into c1 cos root 3 by 2 x plus c2 sin root 3 by 2 x. If suppose any two cases combined ஆகி வரும்போது அதுக்கு எப்படி பண்ணணும்னா நம்மளோட கொஷின் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். d to the power 4 plus 2d cube minus 3d square into y will be equal to 0. ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் எழுதும்போது m power 4 plus 2m cube minus 3m square will be equal to 0. இது எல்லாத்துலேயும் m square காமனாக இருக்குது. ஸோ m square காமனாக எடுக்கும்போது பேலன்ஸ் வேல்யூ m square plus 2m minus 3 will be equal to 0. m square into இதுக்கு வந்து ரூட்ஸ் எடுக்கும்போது மைனஸ் 3க்கு போடும்போது 3 1s 3 வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே -3 கிடைக்கணும். ஆட் பண்ணால் +2 கிடைக்கணும். ஸோ 1க்கு மைனஸ் போடும்போது கரெக்டாக வரும். அப்போ m ஸ்கொயர் இன்ட்டு m + 3 இன்ட்டு m - 1 அதுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது m ஸ்கொயர் will be equal to 0ங்கும்போது இந்த 2 வேல்யூ 0, இந்த வேல்யூ வந்து -3 வரும், இதுக்கு வேல்யூ 1ன்னு வரும். ஸோ mக்கு 0 0 1, -3. y will be equal to இதில் வந்து ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ கேஸ் 2 யூஸ் பண்ணலாம். கேஸ் 2ஓட ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியும். c1 + c2x into e to the power இங்கே ax வரும். ஏவோட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ என்னவோ அதுதான். ஸோ e to the power 0x plus c3 இது வந்து கேஸ் 1 யூஸ் பண்ணும்போது c3 e to the power x plus c4 e to the power -3x. நெக்ஸ்ட்டு பிஐ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ஃபார்மேட் தான். லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூஸ் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு CF கிடைக்கும். ரைட் சைடு இருக்க வேல்யூஸ் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பிஐ கிடைக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், CF சால்வ் பண்ணும்போது ஒரு சில கேசஸில் d² + 2d + 2 is equal to 0 இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து ரைட் சைட்லேயும் RHSலேயும் வேல்யூஸ் இருக்கும் பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதோட ஜென்ரல் ஃபார்மேட் f of d into y will be equal to RHS, or இது qன்னு சொல்லலாம்.
தென் ஒய் வில் பி ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் டியை டினாமினேட்டர் கொண்டு போகும்போது ஆர்ஹெச்எஸ் இன்ட்டு 1 பை எஃப் ஆஃப் டி. இது வந்து உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். 3 to 4 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் அதோட கான்செப்ட் அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1, இஃப் q இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஏஎக்ஸ், அதாவது ஆர்ஹெச்எஸில் இ டு த பவர் ஏஎக்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு கேஸு f of d is into y is equal to e to the power ax, then y will be equal to e to the power ax divided by f d, then d ஓட வேல்யூ d is equal to a. இந்த இடத்துல வர நியூமரிக்கல் டேர்ம்ஸை இங்கே dல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் ஏ நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா தட் வில் பி எஃப் ஆஃப் ஏ. அந்த எஃப் ஆஃப் ஏ டேர்ம் நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கும்போது இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இஃப் சப்போஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது எப்படி வரும்னா இ டு த பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஜீரோ. இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும்போது செகண்ட் கேஸில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு இ டு த பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் டி. தென் சேம் ப்ராசஸ் அதுக்கப்புறம் d இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது எக்ஸ் இ டு த பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை எஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ. டெரிவேட்டிவ் எடுத்த டேர்ம்ஸ்க்கு இந்த ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோனா இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இல்லைனா சேம் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் என்னன்னு புரியும். டி ஸ்கொயர் ப்ளஸ் 3d plus 5 into y is equal to e to the power 2x. ஃபஸ்ட்டு CF ஃபைன் பண்ணோம். CF எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். d ஸ்கொயர் ப்ளஸ் 3d plus 5 is equal to 0. ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது m ஸ்கொயர் ப்ளஸ் 3m ப்ளஸ் 5 is equal to 0ன்னு வரும். இதுக்கு ரூட்ஸ் ஃபைன் பண்ணோம். அதோட ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஏபிசி வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9 மைனஸ் 20 டிவைடட் பை 3. ஸோ நம்மளோட சிஎஃபோட ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 11 இமேஜினரி டிவைடட் பை 2. ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் 3/2, பீட்டா வேல்யூ root 11/2. இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது CF will be equal to e to the power minus 3/2 into x into C1 cos root 11 divided by 2 into x plus C2 sin root 11 divided by 2 into x. CF find பண்ணிட்டோம். Next to find PI. d square plus 3d plus 5 into y is equal to e to the power 2x. இது வந்து f of d நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம். f of d into y is equal to into y is equal to e to the power ax. So y is equal to e to the power ax divided by f of d. இந்த ஃபார்மேட் இங்கே போடும்போது y will be equal to e to the power 2x. இந்த வேல்யூ டினாமினேட்டரில் போயிடும். d square plus 3d plus 5. தென் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இ டு த பவர் 2x டிவைடட் பை 2 2s are 4 வரும். ஸோ 4 ப்ளஸ் 3 2s are 6 ப்ளஸ் 5. 4 ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 will be 15. பிஐயோட வேல்யூ will be e to the power 2x divided by 15. இதுதான் ஃபைனல் ஆன்சர். General solution CF plus PI. CF ஓட வேல்யூ e to the power minus 3/2 into x into C1 cos root 11 divided by 2 into x plus C2 sin root 11 divided by 2 into x plus 1 by இது PI ஓட வேல்யூ 1/15 into e to the power 2x. if suppose இது வந்து கேஸ் 1ல சால்வ் ஆகுது. ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். if suppose இதுக்கு பதிலாக d square plus 4d plus 4 into y is equal to e to the power minus 2x. இந்த சம்முக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது CF ஃபைன் பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் தான். PIயில் தான் டிஃபர் ஆகும். y will be equal to e to the power minus 2x divided by d square plus 4d plus 4.
இங்கே வந்து -2 தான் ஏவோட வேல்யூவாக எடுத்துக்குவோம். எடுக்கும்போது இந்த டேர்ம்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது கேஸ் 2க்கு y will be equal to x e to the power -2x divided by இந்த டேர்மை ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்போ 2d + 4ன்னு கிடைக்கும். இந்த dக்கு d is equal to -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேம் திரும்பவும் 0ன்னு கிடைக்கும். அதாவது x e to the power -2x divided by 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு திரும்ப பண்ணும்போது y will be equal to x, இங்கே எந்த டேர்மும் இல்லை, இங்கே எக்ஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இங்கே வந்து x² வரும். x² into e to the power -2x. இந்த டெரிவேட்டிவ் பண்ணதை செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது 2 மட்டும் கிடைக்கும். அப்போது நம்மளோட வேல்யூ x² e to the power -2x divided by 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். கேஸ் 2க்கு எக்ஸாம்பிள் இது, கேஸ் 1க்கு எக்ஸாம்பிள் இது. எடுத்தோடனே ஆன்சர் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் அதை நம்ம CF+PIயில் எழுதினா மட்டும் போதும். இந்த மாதிரி 0 கிடைக்கும்போது அது திரும்ப திரும்ப நம்ம சால்வ் பண்ணி அந்த டினாமினேட்டர் டேர்ம் 0ன்னு வரக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.